ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராணி சாப்டர் 1ல் நம்ம கார் எஸ்கேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், கேம் ப்ளே பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட் நாள்லே நம்ம இந்த வீடியோ நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் நாள் வெடிஞ்சாச்சு. இப்போ தான் பையன் தூங்கி எழுறாப்புல. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரூம்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு மேலே ஒரு பாருங்கள், நம்ம சொல்லி வாய திறக்கல கிளவி வருது. இங்கே இந்த கிராண்டி சொட்டை கிளவி நம்மளை எப்படி தான் கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. நம்ம மேலே போயிட்டு நம்மளுக்கு இந்த பலகை தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம இதை தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டு இந்த பலகை நம்மளுக்கு தேவைப்படுது. உள்ளே போட்டுட்டு நம்ம இதில் ஒழிஞ்சிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கிராணி வரும். அது போனோடனே நம்ம எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். இவ்வளோ பெரிய வீட்டை இந்த கிராணி கிளவனும் எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. நம்மளுக்கே இந்த வீட்டில் ஒரு ரூம் கொடுத்தாங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ண வசதியாக இருக்கும். பட் ஆனால் கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா இது பேய் வீடாச்சு. நம்ம ஒரு சவுண்டு போட்டாலும் கூட துரத்தின்னு வருவாங்க. நான் எதுக்கு இந்த தேவையில்லாமல் இந்த கட்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல. நம்ம இந்த கட்டை தேவையில்லை. ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நம்ம எதுக்கு இங்கே போகிறோங்கன்னு தெரியல. ஓ ரைட்டு, இங்கெல்லாம் தேடி பார்த்துக்கலாம். இங்கே எதுவும் இல்லை. இது உள்ளே போய் பார்த்தா இதுலேயும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல எப்பவுமே டெடி பேர் தாங்க இருக்கும். ரைட்டு, ஓகே, டெடி பேர் தான் இருக்குது. நம்மளுக்கு அது இப்போதைக்கு தேவைப்படாது. சரிங்க, நான் இப்போ நம்ம போயிட்டு நம்ம அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஓ, கன் பார்ட்ஸு இருக்குங்க. கன் பார்ட்ஸு இருக்கட்டுமா, எடுத்துக்கலாம். சரி, உள்ளே போயிட்டு காக்கா இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. இதில் நான் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறமேட்டு பார்க்கலாம். இதில் எதுவும் இல்லைங்க. ஓகே கைஸ், இப்போ கன் ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சவுண்டு போட்டு கிராணி திசை திருப்பி விட்டுலாம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். எதுக்குன்னா அங்கே தான் நம்ம கன் பாட்டு ஃபிட் பண்ணுற இடம் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் கன் பாட்டு வச்சாலே அதே ஃபிட் ஆயிரும். இன்னும் நம்மளுக்கு இன்னும் 3 பார்ட்டு தேவை. இந்த கன்னுக்கு 3 பார்ட்டு தான் வேணும். சரி, நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். இதில் எதுவுமே இல்லை. சரி, நம்ம அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாரியே இருக்குது. இந்த சந்து உள்ள போகலாம். இந்த இடத்துல ஏன்னா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, போய் பார்க்கலாம். இந்த கிராணி கிழவனுக்கு எவ்வளோ மூளைன்னு தெரில. பாருங்கள், எந்த இடத்துல போனாலும் அவங்கவுங்க ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. சரிங்க, நம்மளுக்கு இப்போ டீசல் பாக்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம டீசல் நம்ம காராண்டு எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். ஏன்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டான பொசிஷன் பார்த்து போட்டுடலாம். அதை போட்டாச்சு. அடுத்து நம்ம இதை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கல. ஓகே, நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு. வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிராணியை போட்டு தரலாம். கிராணி வரல. நம்ம வெப்பன் கீ இதெல்லாம் போகணுமா? ரைட், ஓகே, இதிலே போயிடலாம். ஏன்னா இதில் போனால் ஈஸி தான். ஏன்னா நம்ம அங்கே சவுண்டு போட்டுருக்குங்க. நம்ம சவுண்டு போட்டதால் கிராணி கண்டிப்பாக அங்கே தான் வரும். அதெல்லாம் நம்ம இந்த வழியாக வந்துடலாம். இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் மைக் ஊசி இருக்குது. சரி, சவுண்டை போட்டு நம்ம கிராணி இங்கே வர வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கீழே போட்டோடனே இந்த ஊசியும் இந்த உண்டிக்காலும் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஏன் தான் அப்படி பண்ணுது தெரியல, சதி பண்ணுது. ஏய் நில்லு ஏய், ஐயோ, கிராணி வேறு வரப்போகுது. அப்படியே ஒன்று எடுத்தாச்சு. பாருங்கள், சவுண்டு போட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகலாம், அப்படியே வந்துருச்சு. காதலே வாங்கினியா சாவடி கேள்வி. பாருங்கள் எப்படி விழுது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. 2 நிமிஷத்துக்கு கிராணி தொல்லையே நம்மளுக்கு இல்லை. அதுக்குள்ளே நம்ம கார் எஸ்கேப் பண்ண தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, இந்த பாக்ஸில் எதுவும் கீழே நம்மளுக்கு இன்ஜின் பார்ட் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மேலே போயிட்டு இந்த கட்டை தேவைப்படாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ தேவைப்படுது. இதை தள்ளி விட்டு நம்ம இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த கட்டையை ஒட்டி தான் போகணும். கீழே விழுந்துட போகிறேன் கெட்டப்போ. ரைட், ஓகே, வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேனர் இருக்குது. ஃபேனர் எடுக்கணும்னா நம்ம அந்த ப்ளூ கலர் ஒயர் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் ஃபேன் வர்றது நிற்கும். அதனால் நம்ம போயிட்டு கட்டரை எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டரை எடுத்துகிட்டு வந்தால் கட் பண்ண முடியும். நம்ம இந்த பலகையை இதை கடந்து போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கட்டிங் பிளேடு தேவைப்படுது. கட்டிங் பிளேடு தேவைப்படுனா அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, போய் தேடி பார்க்கலாம். போகிற வழியில் நம்ம கார் இன்ஜின் பார்த்தீங்க இல்லையா, அந்த கார் இன்ஜின் எடுத்துன்னு போயிட்டு கார் இருக்கிற இடத்தெல்லாம் போட்டுடலாம். நம்ம 2 நிமிஷம் ஆகிடுச்சான்னு தெரில, கிராணி வேறு வந்துடும். நம்ம இந்த கார் இன்ஜினை எடுத்து போய் காருக்கிட்ட போடணும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக போகலாம். இந்த வீடியோ முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ முழுசாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு.
இப்போ இங்கே போட்டுட்டு நம்ம இங்கே போட்டோம்னா கண்டிப்பாக அங்கே சவுண்டு கேட்டு கிராணி வரும். அதனால் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்தாண்ட வழியில் போயிடலாம். அந்தாண்ட வழியில் போனால் கண்டிப்பாக கிராணி வரும். காரை எஸ்கேப் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நிறையா பொருள் தேவைப்படுது. நம்மளுக்கு வந்து இந்த ரூமில் நான் செக் பண்ணி பார்க்கல. இந்த ரூமில் இந்த டோரில் என்ன இருக்குது, காக்காவுக்கு சாப்பாடு இருக்குது. காக்கா சாப்பாடு நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து வந்து கன் பார்ட் இருக்குது, அது இருக்கட்டும். இந்த பாக்ஸு இதில் எதுவுமே இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு டிரைவிங் வீல் மாரி இருக்குது, அது தேவையில்லை. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இல்லைனா கிராணி எங்கே தான் ஒழிச்சிருக்குன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செயின் கட்ரு கிடச்சிருக்கு. செயின் கட்ரு எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபேனர் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் கிராணி எப்படி தான் நம்ம இருக்கிற இடம் கண்டுபிடிக்குதுன்னு தெரில. இந்த கிராணி எதுக்கும் ஹேக் யூஸ் பண்ணுவோன்னு தெரில. ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது நம்மளுக்கு. கிராணி பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அதுதான் என்னை பார்த்து பயந்து ஓடும். நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஐயோ வழி மாறி போகிறேன்னு. ஓகே, இந்த பலகை மேலே தான் நம்ம போகணும். கிராணி எப்படியெல்லாம் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் வேட்டை கட்டியிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கிட்ட நம்ம தப்பிச்சே போக முடியாது, ஆனால் நான் தப்பிப்பேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த ஃபேனர் எடுத்துக்கலாம். ஒரு வழியாக ஃபேனர் எடுத்தாச்சு. இப்போ கார் எங்கே இருக்குமோ அங்கே எடுத்துன்னு போய் நம்ம இந்த ஃபேனரை போட்டுடலாம். இந்த கிராணி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. அதனால் நம்ம வந்து சவுண்டு போட்டு திசை திருப்பி விட்டு நம்ம இந்த வழியாக கீழே போயிட்டு கார் இருக்கிற இடத்துக்கு நம்ம அப்படியே போயிடலாம். இந்த கிராணி எப்படி தான் பார்க்குதுன்னு தெரில. நம்ம கரெக்டாக வந்துடுது நம்மளை கண்டுபிடிச்சி. இந்த கிராணிக்கு வந்து கொரோனா ஊசி போட்டு மோட்ரு பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கார் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் 1 hour 2 hour ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இங்கே சவுண்டு போட்டதால் கண்டிப்பாக கிராணி இங்கே தான் வரும். நம்ம இந்த வழியில் போயிடலாம். அந்த வழியில் போனோன்னா கண்டிப்பாக கிராணிட்டு அடி தான் வாங்குவோம். நம்ம கெஸ் பண்ண மாதிரி கிராணி அந்த வழியில் தான் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடி தான் வாங்கியிருப்போங்க. நம்ம எப்படியும் தப்பிச்சு வந்தது மேலே. ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே எப்படி இருந்தாலும் ஸ்ப்ரே தான் இருக்கும், வேறு எதனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொரோனா ஊசி வச்சு நம்ம கிளியை வந்து போட்டு தள்ளிடலாம். இங்கே பாருங்கள், சவுண்டு போட்டு அடுத்த செகண்டே வருது. கிளிவிக்கு எப்படி ஷார்ப்புன்னு தெரில, காது கேட்குதுன்னு தெரில. அவ்வளோதான், 2 நிமிஷத்துக்கு கிளி தொல்லை இல்லை. அடா பாவி, தள்ளு கிளி தள்ளு, அப்பால கிராணி போ அப்பால. பாருங்கள், இந்த ரிமோட்டு மேலே படுத்துச்சு எரும மாடு மாரி. எரும மாடு தள்ளு அப்பால. சாரி கிராணி, நவரு அப்பால. என்ன தான் கிராணியாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுங்க. சரி ஓகே, நம்ம வீடியோ பார்க்கலாம். சரிங்க ஓகே, வந்தாச்சு. நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து ரிமோட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்ப்ரே இல்லைனா வேறு பொருள் எதனா இருக்கும், செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மட்டும்தாங்க இருக்குது. நான் கூட இந்த இடத்துல வேறு எதனா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்ப்ரே வச்சு எதுவும் பண்ண முடியாது. கிளி கண்ணில் மட்டும்தான் அடிக்க முடியும். அதான் இப்போ கேள்வி 2 நிமிஷத்துக்கு வராதில்ல. இது வந்து நம்ம இந்த இடத்துல தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன தேவைப்படுது, பேட்ரி தேவைப்படுது. ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா கன் பார்ட்டு இருக்குது. அந்த கன் பார்ட்டு எடுத்து போயிட்டு நம்ம கன்னை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதில் உட்காந்து நம்ம கீழே குச்சிட்டா. சரி ஓகே, வந்தாச்சு. கீழே வந்து நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். இன்னும் எத்தனை பார்ட்டு போடணும்னு தெரில. கன்னுக்கு 2 பார்ட்டு இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பார்க்கலாம். கன்று இதோட வந்துடணும் ஃபுல்லாக வரலைங்க. இன்னும் ஒரு பார்ட்டு தேவைப்படுதாட்டுங்க. அந்த ஒரு பார்ட்டு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே கைஸ், கன்னுக்கு வந்து 3 பார்ட்டும் கிடச்சிருச்சு. அதனால் எடுத்து போய் வச்சு நம்ம வந்து கன்று கிளைம் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால நான் வீடியோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு அதுமாரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், லென்த்தாக கூட நான் ட்ரை பண்ணி போடுறேன். கிராணி எங்கே இருக்குதுன்னு தெரில. பாருங்கள், சொல்லி வாய மூடலை. கிராணி ரொம்ப அட்ஜஸ்டக்கார கிளியாக இருக்குது. வந்து நம்மக்கிட்டே மாட்டிக்குது. சரி, வந்து நம்ம வந்து போய் புல்லட் வந்து லோட் பண்ணிக்கலாம். புல்லட் லோட் பண்ணிட்டு நம்ம கார் எஸ்கேப் பண்ண தேவையான பொருட்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, போய் தேடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்குதுன்னு ரைட், அங்கே மேலே இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவரு. ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கிராணி கிளி சாவையில் எடுத்து தள்ளி போப்பால வயலில் வந்து படுத்துக்கிறேன். சரிங்க, நம்ம வந்து மேலே பார்த்தோம்ல இங்கேருந்தே குறி பார்த்து சுடுவோம். அதெல்லாம் எவ்வளோ டைம் சுட்டு. ஓகே, கன்னை இங்கே தூக்கி போட்டுடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம படிக்கட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் மாரியே இருக்கும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த லாக்கரில் 2 போல்டு இருக்கும். அந்த போல்ட்டை வந்து கழட்டிட்டாங்கன்னா அது ஓப்பன் ஆகிரும். அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. நம்மளுக்கு இப்போதைக்கு கிராணி தொல்லை வராது, ஏன்னா 2 நிமிஷத்துக்கு வராது கிராணி. நான் சொன்ன இடம் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 போல்டு இருக்குது. அந்த போல்ட்டு மட்டும் கழட்டிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்லாக்கியா டோர் கீங்க.
நம்ம டோர் கீ வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம காருக்கிட்ட வந்து நம்ம போட்டுடலாம் எடுத்துகிட்டு போய். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பொருள் தேவைப்படுது. ஒன்று வந்து கார் பேட்ரி, இன்னொன்று வந்து கார் ப்ளக்கு. இந்த 2 பொருளும் கிடச்சிச்சின்னா நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம். இதில் வந்து பேட்லாக் கீ, ரைட், ஓகேங்க, அதே கீ தான். சரி வாங்க நம்ம அது 2 போயிட்டு நான் எங்கே இருக்குதுன்னு தெரில, செக் பண்ணி பார்த்துன்னு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புக்கு இருக்குது. இந்த புக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராணியோட மதரை வந்து அது வந்து மதம் பிடிச்சதால தான் அம்மாவையே கொண்டு ஒரு ரூமில் போட்டு வச்சுருக்கு. அந்த ரூமில் போயிட்டு நம்ம அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோ ரிலீஸ் பண்ணியாச்சு. கிராணி மதர் வந்து ஒரு சாவி எடுத்துகிட்டு வந்து போடுவோம். அந்த சாவி போகிற வரைக்கும் மேலே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் போயிட்டு நம்ம இன்னும் போய் செக் பண்ணி பார்க்கவே இல்லை. போய் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ரூமில். நான் சொன்ன ரூமு இது தான். இந்த ரூமில் நம்ம போகலாம். இன்னும் அங்கே போகவே முடியல. வழியில் மரக்கட்டை பாருங்கள், கிராணி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது? காருக்கு கிடச்சிருக்குங்க, பரவாயில்ல. அவ்வளோதான். இன்னமேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கார் ஓட்டலான்னு நினச்சிங்கன்னா கார் ஓட்ட முடியாது. இன்னும் வந்து நம்மளுக்கு 2 பொருள் தேவைப்படுது. எங்கன்னா பேச விட்டுதான் பாருங்கள் கிராணி. அடிக்கடிக்கு வந்ததுங்க. 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு இருக்கும் போல். நம்ம மேலே விட்டு நம்ம இந்த வழியாக போயிடலாம். கிராணி மேலே வரும்போது நம்ம இந்த வழியில் தப்பிச்சு போயிடலாம். ஏன்னா கிராணிக்கு தெரியாது பாருங்கள். அது எப்படி தான் கேமரா எல்லாம் வச்சுருக்கான்னு தெரில. கேமராவே நான் இன்ன வரைக்கும் பார்த்த வரைக்கும் கேமராவே இல்லை. ஆனால் அது எப்படி தான் நம்மளை கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. சரி வாங்க, நம்மக்கிட்ட வந்து இப்போ கார் கீ கிடச்சிருக்கு. அந்த கார் கீ வச்சு பேக் டோர் வந்து பின்னாடி வந்து அந்த டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த டிக்கியில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, தர்பூசணி பழம் இருக்குது. தர்பூசணி காயா? இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 2 பொருள் தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா காரோட பேட்ரி, இன்னொன்று ப்ளக்கு. அநேகமாக கண்டிப்பாக அந்த தர்பூசணி பழத்தில் தான் அந்த ப்ளக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம போயிட்டு இந்த தர்பூசணி பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்த நம்ம தர்பூசணி பழத்தை வச்சு இதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வந்து இவ்வளோ ப்ளக்குங்க. நான் நினச்ச மாதிரியே ப்ளக்கே கிடச்சிக்கிச்சு. கிராணி வந்துருச்சுங்க. கிராணி எப்படி தான் கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. நம்ம சவுண்டு போட்டதால தான் நம்ம தப்பு தான். சரி வாங்க நம்ம இதை எடுத்துன்னு போய் நம்ம கார் இருக்கிற இடத்தான நம்ம போட்டு எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து ப்ளக்கை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு கார் பேட்ரி தான் தேவைப்படுது. கார் பேட்ரி எந்த இடத்தாண்ட இருக்குதுன்னு தெரியல. எனக்கு நம்ம அந்த சிலந்தி கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கார் ப்ளக்கை வந்து போட்டுடலாம். அடுத்து வந்து இன்ஜின் ஃபிட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம இன்ஜின் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இன்ஜின் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போல்ட் வந்து டைட் பண்ணணும். போல்ட் வந்து ஒவ்வொரு போல்ட்டாக நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம கார் பேட்ரி தான். கார் பேட்ரி வந்து இல்லை, அப்புறமேட்டு தான் போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு நான் வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து டீசல் வந்து ஃபில் பண்ணிடலாம். முக்கியமாக இது எனக்கு புரியல. எல்லா கார்லேயுமே பெட்ரோலும் டீசல் எல்லாம் சைடில் தான் போகிறது வரும். இது எதுக்கு பேக்கில் வச்சுருக்குறாங்கன்றது எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னத்துக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இது பழைய காராக இருக்குது, அதனால் வந்து பின்னாடி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. சரி வாங்க நம்ம போய் பேட்டரி தரலாம். பாருங்கள், வாயை சொல்ல முடியலங்க, சொல்ல விட மாட்டேங்குது. நம்ம இது ஒரு சின்ன சவுண்டு போடக்கூடாதுன்னு சொல்லுது கிளிவி. என்ன தாங்க பண்ணுறது இதை? சரி இது ஏமாற்றி விட்டு நம்ம மேலே போகலாம். இன்னையோட கிராணிக்கு ஒரு முடிவு கட்டுறேங்க. கன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல. கன்று இங்கே இருக்குது. கன்று எடுத்துகிட்டு போய் நம்ம புல்லட்டு போட்டு கிராணி மண்டையிலே விற்கிறோம் பாருங்கள். சாவட்டும் கிளிவி. அடிக்கடிக்க என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நான் என்னை வந்து கார் எஸ்கேப் பண்ண விட மாட்டேங்குது. புல்லட் எங்கே இருக்குது? ஓகே, புல்லட் இருக்குது. புல்லட்டும் போட்டாச்சு. இங்கே ஒரு சவுண்டு போட்டு கிராணி இங்கே வர வச்சிடலாம். வந்துடுச்சு கிராணி. சாவு. அவ்வளோ, கிராணி கதை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இது புல்லட்டு லோட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போகணும். எங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன்ல, கிராணி மதர் வந்து ஒரு சாவி போடணும்னு சொல்லிட்டு. அந்த சாவி எடுத்துகிட்டு நம்ம போகணும் கீழே. ஃபஸ்ட்டு கன்று இங்கே தூக்கி போட்டுடலாம். நான் சொன்ன சாவி இது தான். இந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே சிலந்தி கிட்ட வந்து நம்ம போகணும். அந்த இடத்துக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம புல்லட் லோடு பண்ணுங்க பார்த்தியா, அந்த இடத்தாண்ட இருக்குது. அந்த ஒரு சின்ன டோர் மாரியே இருக்கும். இதுதான் நான் சொன்ன டோரு. இந்த டோர் வழியாக தான் நம்ம அங்கே போகணும். எதுக்கும் நம்ம எச்சரிக்கையாக வந்து நம்ம கன் எடுத்துகிட்டு போவோம் கூட. எதுக்கும் சிலந்தி கிழவி சுத்தம் மோசமானது. கிராணியை கூட பரவாயில்ல. ஆனால் சிலந்தி கிழவியை நம்பவே முடியாது. செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி வாங்க போகலாம். உள்ளே வந்தாச்சு. இனிமேட்டு நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த இடத்துல
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலந்தி கூட்டம் நிறையா இருக்குது. அந்த கேள்வி எங்கே இருக்குதுன்னு தெரில. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நான் சொன்னால் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல எதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. கார் பேட்ரி இருக்குது, பரவாயில்ல. நம்ம அதிர்ஷ்டம் கார் பேட்ரி கிடச்சிச்சு. நம்ம அந்த கிளி வரத்துக்குள்ளே சட்டுன்னு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். எங்கே இருக்குது இங்கே இல்லை. இதுதான் நம்ம வந்த வழி. அவ்வளோதாங்க, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இதில் வந்தீங்கன்னா ஷார்ட் ரூட்டு. நம்ம கார் இருக்கிற இடத்துக்கே நம்ம போயிடலாம். வந்தாச்சு கார் இருக்கிற இடத்தாண்ட. அவ்வளோதான், முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கார் பேட்டரி வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபேனர் தேவைப்படாது. அதோட பேட்லாக் கீ மட்டும் எடுத்து பூட்டை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். பூட்டை அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சாவி தேவைப்படாது, தூக்கி கலாசிடலாம். ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கார் கீ எங்கே இருக்குதுன்னு தெரியல. கார் கீ அநேகமாக நம்ம பேக் டோர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் டோர் எங்கே இருக்குது? ரைட்டு, ஓகே. கார் கீ இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது, எடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம கார் உள்ள ஏறிக்கலாம். ஏறிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிவேர்ஸ் அண்ட் கோ. கார் வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷனாகிட்டுக்குது. பார்ட்டெல்லாம் அப்படி அப்படியே எகிருது. ஓகே கைஸ், நான் வெளியே கார் எடுத்துகிட்டு வந்தால் யாராருக்கு வேணுமோ அவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், கார் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.